புறம்போக்கு என்கிற பொது உடைமை திரைப்படத்தின் திரைவிமர்சனம். இயற்கை இ பேராண்மை படங்களின் இயக்குனர் ஜனநாதனின் 4வது படம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை. ஆர்யா, ஷாம், விஜய் சேதுபதி என மூவரும் இணைந்திருக்கும் படம் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்றால், டைட்டில் கார்டில் ஆர்யா பெயருக்கு கிடைக்காத கைத்தட்டல் விஜய் சேதுபதிக்கு கிடைத்திருக்கிறதா. கைதியாக இருக்கும் ஆர்யாவிற்கு தூக்கு தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிடுகிறார். ஆனால் ஆர்யா அது குறித்து எந்த சலனமும் இல்லாமல் நீதிமன்றத்தில் ஜாலியாக உட்கார்ந்து கடலை சாப்பிடுகிறார். நீதிபதி தீர்ப்பு கூறியதும், என்னை போர் குற்றவாளியாக கருதி சுடுங்கள் என்று ஆர்யா கேட்கிறார். அப்போதே ரசிகர்கள் சத்தமில்லாமல் படம் பார்க்க தொடங்கிவிடுகின்றனர். ஆர்யாவிற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொறுப்பு சிறைச்சாலை அதிகாரி ஷாமிடம் ஒப்படைக்கப்படுகிறதா. தூக்கில் போடும் அனுபவம் மிக்க ஊழியர் விஜய் சேதுபதியை ஷாம் தேடி பிடிக்கிறார். இதற்கிடையில் போராளி கார்த்திகா ஆர்யாவை தப்பிக்க வைக்க முயற்சி செய்கிறார். இதில் என்ன நடக்கிறது என்பதே மீதி கதை. பாலு என்கிற பாலுசாமியாக தீவிரமான கம்யூனிஸ்ட் போராளியாக ஆர்யா கச்சிதமாக நடித்திருக்கிறார். அளவான வசனம், தீர்த்தமான பார்வை, நம்பிக்கையோடு இயக்குதல் என எல்லா தளங்களிலும் தன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய ரயில் கொள்ளையை நடத்திய ஆர்யா எந்த இடத்திலும் புத்திசாலியாகவே காட்டப்படவில்லை. ஷாம் சிறைச்சாலை அதிகாரி மெக்கேலோ கேரக்டருக்கு அவ்வளவு பொருத்தம். சட்டப்படிதான் எதையும் செய்வேன், சட்டம்தான் குற்றங்களை தடுக்கும், செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி கையை வெட்டணும், காலை வெட்டணும், தலையை வெட்டணும், தப்பு செஞ்சவனை நடுரோட்ல நிக்க வச்சு கல்லாலே அடிச்சு கொல்லணும் என்கிற ஸ்ட்ரிக்டான ஆபீசராக தீவிரமாக நடித்திருக்கிறார் ஷாம். நிதானமான உறுதியான ஷாமின் நடவடிக்கை தான் படத்தை நகர்த்தவே உதவுகின்றன. தூக்கில் போடும் ஆங்மன் எமலிங்கம் கேரக்டரில் விஜய் சேதுபதி பக்கா ஃபிட். சென்னை பாஷை பேசிக்கொண்டு சரக்கடித்து விட்டு சலம்புவதும் எமோஷனலில் கரைவதுமாக மனிதர் பின் எடுத்திருக்கிறார். படம் முழுக்க நடிப்பு திறனில் கவனம் ஈர்ப்பது விஜய் சேதுபதி தான். போராளியாக கார்த்திகா குயிலி கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடித்திருக்கிறார். காதல், கிளாமர், டூயட் என்று இல்லாத அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக கார்த்திகாவை பாராட்டலாம். ஜனாதிபதி தேர்தலில் நிற்பதற்கான காரணத்தை விஜய் சேதுபதி சொல்வது, கைதி பல வருடங்களுக்கு பிறகு நிரபராதி என்று தெரிந்ததும் விடுதலை செய்வதும், அந்த கைதி குடும்பத்தை இழந்து கண்ணீரில் கரைவதும் என சமகால சூழ்நிலையை கொஞ்சம் நைய புடைந்திருக்கிறார் இயக்குனர் ஜனநாதன். விஜய் சேதுபதி அறிமுக பாடலில் அப்படி ஒரு பாடல் அவசியம்தானா என்று கேட்க தோன்கிறதா. படத்தின் முக்கிய மையமாக இருக்கும் ஆர்யாவின் பின்புலம் என்னவென்றே தெரியவில்லை. கார்த்திகாவிற்கும் அப்படியே. விஜய் சேதுபதியின் பின்புலமும் கதாபாத்திர வடிவமைப்பும் நேர்த்தியாகவும் இயல்பாகவும் உள்ளதா. எல்லோரையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும், ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஷாம் எப்படி விஜய் சேதுபதியை மட்டும் கண்காணிக்காமலே இருக்கிறார். ஷாம் நினைத்திருந்தால் விஜய் சேதுபதிக்கு பின்னால் இருக்கும் அந்த கூட்டத்தையே பிடித்திருக்கலாமே. வெள்ளை பேப்பரில் பாலில் எழுதுவது, சமஸ்கிருதத்தில் துப்பு கொடுப்பது, சட்டையில் QR கோடு எல்லாம் நல்ல ஐடியா தான். ஆனால் எதுவும் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு கிளிக் ஆகவில்லை. உலக கழிவுகளை இந்தியாவில் கொட்டுவதை குறித்து உரக்க பேசுகிறார் ஆர்யா. அதற்கு பிறகு யாருமே அதை கண்டுகொள்வதே இல்லை. மரண தண்டனையின் நீட்சியாகவே படம் நிகழ்கிறது. ஷாமும் ஆர்யாவும் தனியாக பேசும் காட்சி எந்த அளவிற்கு கச்சிதமாக இருந்திருக்க வேண்டும், அதை பற்றியும் தெளிவுபடுத்தாமல் காமா சோமா வென்று நகர்வதுதான் எந்த விதத்தில் நியாயம் என்று ரசிகர்கள் கேட்கிறார்கள். செல்வகுமாரின் சிறைச்சாலை செட் ரியல் உணர்வை தருகிறது. சிறைச்சாலை குறித்த விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இம்மி பிசையாமல் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதே போல் படத்தின் திரைக்கதையே ஜம்ப் ஆகாமல் இருக்கும்படி கவனம் செலுத்தி இருந்தால், வசன ரீதியான பிரச்சனையை குறைத்திருந்தால், புறம்போக்கு என்கிற பொது உடைமை தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் நிரந்தரமாக பட்டா போட்டு அமர்ந்திருக்கும். ஆனால் அசுத்தம், மரண தண்டனை, கருணை மனு ஆகியவற்றை பேசிய விதத்தில் புறம்போக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படம்.